SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். தொல் தமிழா சொல் 2025 வேலூர் மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 2/2/2025. இடம் தூய நெஞ்ச கல்லூரி, திருப்பத்தூர். போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஈர்த்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டம் நடைபெற்றது எனவும், இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பில் திமுக அரசின் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜாவும் கலந்து கொண்டிருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்த மாநாட்டில் கையெழுத்திட்டு உள்ளதாக செய்திகள் வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை என கூறியுள்ளார். பிற மாநிலங்கள் எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்திலும் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில் தமிழ்நாட்டின் சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தமளிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இதிலிருந்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல் தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதையே இது காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையான முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதாகவும் தெரியவில்லை எனவும், எனவே டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு, உண்மையில் இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது பற்றியும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இதுவரை அது பற்றிய நிறுவனங்கள் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் என எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையின் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்து தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடந்த சர்வதேச அரங்கில் புகழ்பெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் தமிழ்நாடு தனி முத்திரையை பதித்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று இருப்பதை அறிந்து கொள்ளாமல் அற்பத்தனமாக பழனிசாமி அறிக்கை விட்டிருப்பதாக சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் மீது எவ்வித அக்கறையும் இல்லாமல் வெறும் அவதூறுகளை அரைவேக்காட்டுத்தனமாக எங்கேயோ கிண்டி தருவதை ஆளுநரும் எதிர்க்கட்சி தலைவரும் மென்று கொண்டிருக்கிறார்கள் எனவும் விமர்சித்துள்ளார்.